ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க 3 ஃப்ளோர்லேருந்து 1 ஃப்ளோருக்கு கீழ வராங்க. யாருன்னு பார்த்தாக்கா அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரின்சிபல் தான். ஒரு ரொம்பவே க்ரீப்பியான ஃபேஸ வச்சுக்கிட்டு, நம்ம எலிவேட்டர தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நடுவுலயே நிறுத்திர்றாரு. ஸோ அதுக்கப்புறமா சின்சான் ஸ்கூல் பஸ்ல சின்சானும் கசாமாவும் பேசிட்டு வர மாரி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்சான் வந்துட்டு, "கசாமா உங்க வீட்ல புது ஐஸ்கிரீம் மிஷின் வாங்கியிருக்கீங்க தானே? நான் உங்க வீட்டுக்கு வரேன். எனக்கு செஞ்சு குடு" அப்படின்னு சொல்றான். அண்ட் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கசாமா கேட்டுட்டு இருக்க. "உங்க வீடு 5வது மாடியில தானே இருக்குன்னு" கேட்குறான். "உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நீ எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்க? அது 7வது மாடியில இருக்கு" அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா கசாமாவோட பஸ் ஸ்டாப் வந்துருது. அவனும் இறங்கி போயிடுறான். இவனுக்கு எப்படி நம்ம வீட்ல ஐஸ்கிரீம் மிஷின் வாங்கினதில்ல, ஒருவேளை நம்ம அம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரான். அண்ட் அவன் அப்பார்ட்மெண்ட்குள்ள போன உடனே கரண்ட் போயிருது. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு செக்யூரிட்டியை பார்க்கலான்னு போனா செக்யூரிட்டி ரூம்ல யாருமே இல்லை. இன்னொரு சைடு பார்த்தாக்கா சின்சான் அவனோட எப்பயும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடி போற மாதிரி பார்க்குறான். சின்சான் ஒரு நிமிஷம் இருன்னு அவன் கத்துறான். ஆனால் கேட்காம அப்படியே ஓடி போகிறான் சின்சான். இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பஸ் விட்டு இறங்கி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறான்னு கசாமி யோசிச்சுட்டே ஃபாலோ பண்ணுறான். அண்ட் அவன் ஃபாலோ பண்ணிட்டு ஓடி போய் பார்த்தாக்கா சின்சான் எலிவேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். உடனே நம்ம அதே எலிவேட்டரில் ஏறணும்னு சொல்லிட்டு ஓடி போய் வேகமாக அந்த எலிவேட்டரில் ஏறிடுறான் கசாமா. ஏறிட்டு உள்ள பார்த்தாக்கா சின்சானை காணோம். இவன் எப்படா திடீர்னு காணாமல் போனான்? மேபி வந்துட்டு எலிவேட்டரோட டாப்ல என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கானா அப்படின்னு யோசிச்சுட்டே கசாமா போகிறான். அண்ட் அப்படியே 7th ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணுறான். அண்ட் அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போன உடனே கதவை தட்டுறான். யாருமே கதவை திறக்க மாட்டேன்றாங்க. என்னடா இது விசித்திரமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தாக்கா 8th ஃப்ளோரில் இருக்கான். இல்லையே, நம்ம 7th ஃப்ளோர் தானே ப்ரெஸ் பண்ணோம், எப்படி 8th வந்தோன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. சரி, ஏதோ தெரியாமல் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு திரும்ப லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி 7th ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணுறான். இந்த வாட்டி பார்த்தாக்கா 6th ஃப்ளோரில் வந்து இறங்கியிருக்கான். அண்ட் திரும்ப அவன் 7th ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணும்போது அகெயின் 8th ஃப்ளோர் போகிறான். திரும்ப அகெயின் ட்ரை பண்ணால் 6th ஃப்ளோர் தான் போகிறான். என்னடா இது 7th ஃப்ளோரே காணாமல் போயிடுச்சா, ரொம்ப க்ரீப்பியாக இருக்கே, என்ன நடக்குதுன்னு பயந்துக்கிட்டே கசாமா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணி கீழே ஓடி வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே போயிடுறான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஃப்ளோரையும் ஒன்றா எண்ணி பார்க்குறான். அப்போ பார்த்தாக்கா 7th ஃப்ளோர் இருக்குது. அண்ட் அவங்க அம்மா வந்துட்டு துணி காய போடுறத அவனால் பார்க்க முடியுது. அவனும் கத்தி கத்தி அம்மா அம்மான்னு கூப்பிட பார்க்குறான். அவங்களுக்கு கேட்கல. திரும்ப கீழே லிஃப்ட்டை யூஸ் பண்ணி வரதையும் பார்க்குறான். உடனே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அகைன் போகிறான். அண்ட் அவங்க வர லிஃப்ட்டை பார்த்தாக்கா எம்டியாக இருக்குது. ஒருவேளை இன்னும் லிஃப்ட் ஏறல போல், 7th ஃப்ளோரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கசாமா அகெயின் 7th ப்ரெஸ் பண்ணி மேலே போக பார்க்குறான். அப்போது கரெக்டாக பார்த்தாக்கா இன்னொரு லிஃப்ட்லேருந்து அவங்க அம்மா கீழே வராங்க. அண்ட் அவன் அப்படியே மேலே போயிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ போஸ்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாட்டியும் கசாமா 8th ஃப்ளோர் தான் போயிருக்கான். அண்ட் இந்த வாட்டி கசாமா அகெயின் 1st ஃப்ளோர் போகிறான். அப்போது கரெக்டாக அவங்க அம்மா இன்னொரு லிஃப்ட்டில் ஏறி 7th ஃப்ளோர் போயிடுறாங்க. சரி, இப்போ அம்மா ஏறின லிஃப்ட்டு 7th ஃப்ளோர் போயிடுச்சு, அப்போ நம்மளும் இதில் ஏறினோன்னா கன்ஃபார்ம் 7th ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு கசாமா யோசிக்கிறான். அண்ட் அப்போது இன்னொரு கார்னரில் பார்த்தாக்கா சின்சான் ஓடி போய் இன்னொரு லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறான். என்னடா இது, சின்சான் போன சைடில் இது வரைக்கும் லிஃப்ட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இப்போ அவன் ஃப்ரண்ட் சைட் திரும்பி பார்த்தாக்கா அவன் ஃப்ரண்ட்டில் இருந்த லிஃப்ட்டு காணாமல் போயிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே கசாமா அநியாயத்துக்கு பயந்துட்டான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக சின்சான் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏற வேகமாக ஓடி போய் இவன் கூட ஏறியறணுண்டா எப்படியாது அப்படின்னு கசாமா எப்படியோ லிஃப்ட்டை நிறுத்தி ஏறிடுறான். அப்போ பார்த்தாக்கா அகெயின் சின்சானை லிஃப்ட்டுக்குள்ளே காணும். பயப்புல எங்கேருந்து வரான் எங்கேருந்து போகிறான்னு தெரியலையே, ஒரே டக்கால்ட்டி வேலையாக இருக்குன்னு நினச்சிட்டே உள்ளே போயிட்டான் கசாமா. இந்த வாட்டி கசாமா எந்த பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணாமல் தானாக லிஃப்ட் மேலே போயிடுச்சு. யாரோ மேலே இருக்கவங்க ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க போல், அதான் போகுதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டான். அண்ட் இந்த வாட்டி 7வது ஃப்ளோரை பார்த்தோன்னே அவன் 7வது ப்ரெஸ் பண்ணுறான். பட் நிற்க மாட்டேங்குது. எந்த மாடியிலையும் நிற்காம கரெக்டாக ரூஃப் டாப்பில் போய் நிற்குது. அண்ட் அப்போது மொட்டை மாடியிலேருந்து கசாமாக்கி எட்டி பார்க்குறான். கரெக்டாக அவனோட ஸ்கூல் பஸ் அகெயின் வருது. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு அவன் பார்க்கும்போது அகெயின் கசாமாவே கீழே இறங்குறத அவனே பார்க்குறான். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் இப்படி இறங்கினேன், அகெயின் அதுவே நடக்குதே அப்படின்னு கசாமா அங்கேருந்து பார்க்குறான். அண்ட் அப்போது கீழே நிற்கிற அந்த கசாமா அநியாயத்துக்கு ஒரு பயங்கரமான பேயோட ஃபேஸ் மாதிரி ஒன்று வச்சு கசாமாவை பார்க்குறான். கசாமா அநியாயத்துக்கு அள்ளு விட்டு பயந்துட்டான்னு தான் சொல்லணும். அண்ட் கசாமா அநியாயத்துக்கு பயந்து போய் வேகமாக ஓடுறான். அண்ட் அப்போ பார்த்தாக்கா எக்ஸ்பிரஷனே இல்லாமல் சின்சானும் அவன் கூடயே சைடில் ஓடி வரான். சின்சான், இப்போ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு அவன் கேட்கும்போது உடனே ஒரு சின்சான் 4-5 சின்சானா மாறி அவனை சரவுண்ட் பண்ணி ஓடுறாங்க.
இதை பார்த்தோன்னே கசாமா கால் தடிக்க அப்படியே சைடில் வேகமாக ஓடுறான். அண்ட் அப்போ கரெக்டாக எங்கேருந்துன்னே தெரியாமல் ஒரு லிஃப்ட் வந்து ரெட் கலரில் ஒரு பயங்கரமான ஸ்கேரி லுக்கில் கசாமா பின்னாடி நிற்குது. அண்ட் அதுக்குள்ளே கசாமா தடுக்கி விழுந்துடுறான். உடனே அந்த லிஃப்ட்டும் காணாமல் போயிடுது. இந்த வாட்டி பார்த்தாக்கா கரெக்டாக கசாமாவோட ஃப்ளோர்லேயே போய் விட்டுருது. அண்டு கசாமாவை விட்ட லிஃப்ட் காணாமல் போயிடுது. ஃப்ரண்ட்டில் இன்னொரு லிஃப்ட்லேருந்து யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தாக்கா நம்ம சின்சன் வந்து வணக்கம் பண்ணுறான். கசாமா நியாயத்துக்கு பயந்துட்டான்னு சொல்லணும். கசாமா நியாயத்துக்கு பயந்துட்டான்னு சொல்லி தான் ஆகணும். சின்சான் வந்தோடனே கசாமா எதுக்கு ரொம்ப நேரமா இங்கேயும் அங்கேயும் எங்க அப்பார்ட்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கறான். சின்சான் ரொம்ப நேரமாவா, நான் இப்பதானே வந்தேன்னு சொல்றான். அண்ட் இந்த சத்தத்தை கேட்ட கசாமாவோட அம்மா கதவை திறந்து, ஓ கசாமா நீ ஏற்கனவே வந்துட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. ஓ சின்சான் வந்திருக்கானான்னு கேட்க, சின்சான் வந்துட்டு நான் உங்க வீட்டுல ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்றான். 2 பேரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு உள்ள கூப்பிடுறாங்க. ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறாங்க. கசாமா உடனே என்னாச்சு நானும் சொல்ல திரும்ப ஸ்க்ரீன் ஃபேட் ஆயிடுது. அகைன் இப்போ பிரின்சிபலை காட்டுறாங்க. இந்த வாட்டி பிரின்சிபல் நம்ம அடிக்கடி டைம் அண்ட் லூப் ஸ்பேஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம எல்லாருமே பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் புரியுதான்னு சொல்லிட்டு லிஃப்ட் மூடிடுது. அவர் மேலே போயிடுறாரு. இதுதான் மக்களை இந்த எபிசோட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.